வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அக்டோபர் 30th கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்குற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தமிழ்நாடு பேஸ்ட் அண்ட் இந்தியா பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இரிடியம் ஸ்கேம் தமிழ்நாடு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிபிசிஐடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடுல மொத்தம் 57 பீப்புள்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இரிடியம் ஸ்கேம் அப்படிங்க. அதனால இரிடியம்ங்கிறது இட்ஸ் மெட்டல். இதோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 77. இந்த மெட்டலோட இது என்ன அப்படின்னா, இட்ஸ் ஹார்ட் மெட்டல் அண்ட் சில்வர் ஒயிட் டிரான்சிஷன் மெட்டல் என்ன பிளாட்டினம் குரூப். பிளாட்டினம் குரூப்ல இந்த மெட்டல் வந்து ஒரு ஹார்ட் பிரிட்டைல் அண்ட் சில்வர் ஒயிட் டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்றாங்க. ஹார்ட்னா நமக்கு தெரியும் கடுமையான, பிரிட்டைல்னா மென்மையான அந்த மாதிரி. ஒயிட் டிரான்சிஷன் மெட்டல் என்ன பிளாட்டினம் குரூப்னு சொல்றாங்க. இந்த இரிடியம் வந்து டிஸ்கவர் பண்ணது யாருன்னா ஸ்மித்சன் பெனன்ட். எந்த வருஷத்துலனா in 1803 from the platinum ores. இவர் ஸ்மித்சன் பெனன்ட் he belongs to இங்கிலாந்து. அப்புறம் இந்த மெட்டல் வந்து ஹைலி டென்ஸ் கொரோஷன் ரெசிஸ்டன்ட் மெட்டல்னு சொல்றாங்க. கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ்னா நமக்கு தெரியும் துருப்பிடிக்காத மெட்டல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இரிடியம் பத்தி தெரிஞ்சிருக்கணும், இது டிஸ்கவர் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆன்லைன் நேஷனல் ட்ரக்ஸ் லைசன்சிங் சிஸ்டம். இது லான்ச் பண்ணது யாரு அப்படின்னா சிடிஎஸ்சிஓ. சிடிஎஸ்சிஓ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சிடிஎஸ்சிஓ என்ன பண்ணுது அப்படின்னா, ட்ராக்ஸ் சப்ளை செயின் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஹை ரிஸ்க் ஃபார்மக்யூட்டிக்கல் சால்வெண்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, ஹை ரிஸ்க் ஃபார்மக்யூட்டிக்கல் சால்வெண்ட்ஸ் இருக்குல்ல, அதோட குவாலிட்டியை வந்து ட்ராக் பண்றதும் செக் பண்றதும் தான் வந்து இந்த சிடிஎஸ்சிஓட வேலை. அதுக்காக தொடங்குனது தான் வந்து இந்த ஆன்லைன் நேஷனல் ட்ரக் லைசன்சிங் சிஸ்டம். பார்மக்யூட்டிக்கல் சால்வெண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம நம்ம மருந்து பொருள்லாம் இருக்குல்ல, அதுல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, என்ன சொல்றது, ஒவ்வொரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம்ல, கிளைகால், சார்பிட்டால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அதோட காம்போசிஷன், அதோட குவாலிட்டி, அதெல்லாத்தையும் ட்ராக் பண்றது தான் வந்து இவங்களோட வேலை. எதுக்காக இது பண்ணியிருக்காங்க, இந்த ஆன்லைன் நேஷனல் ட்ரக் லைசன்சிங் சிஸ்டமோட இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டா வந்து இந்த டைஎத்திலின் கிளைகால் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஃப் சிரப்ல கொஞ்சம் அதிகமா போனதுனால ஒரு 20 சைல்டு டெத் நடந்துச்சுல்ல மத்திய பிரதேஷ்ல, அதுக்காக இனிஷியேட் பண்ணது தான் வந்து இந்த ஆன்லைன் நேஷனல் ட்ரக் லைசன்சிங் சிஸ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் சால்வெண்ட்ஸ், இந்த நம்ம குடிக்கிறோம்ல மருந்து, அதுல வந்து என்னென்ன மாதிரி ஹை ரிஸ்க் சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கிளிசரின், ப்ராப்ளின் கிளைகால், மால்பிட்டால், சார்பிட்டால், பாலிஎத்திலீன் கிளைகால், பாலிசார்பேட்ஸ் அண்ட் சம் ஆல்கஹால்ஸ், இதெல்லாம் தான் வந்து யூஸ் பண்றாங்க. இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, லான்ச் பை யாரு, அப்புறம் இதோட இனிஷியேட்டிவ் என்ன, இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹை ரிஸ்க் சால்வெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் ஐடிஎஸ். அதாவது யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே. நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்படின்னா ப்ரொடக்ட்ஸ் எலஃபண்ட் நியர் ரயில்வே ட்ராக்ஸ். ரயில்வே ட்ராக்ஸ் பக்கத்துல நிறைய எலஃபண்ட்லாம் வருது இல்ல, அது பார்த்தீங்கன்னா அடிபட்டுருது. ஸோ அதுக்கும் ஆபத்து, நம்ம டிராவல் பண்ற நமக்கும் ஆபத்து. ஸோ அதுக்காக டெவலப் பண்ணது தான் வந்து இந்த இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம். யார் பண்ணியிருக்காங்கன்னா, நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே. என்ன இது, இந்த இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டமோட யூசஸ் என்ன அப்படின்னா, ஆப்டிகல் ஃபைபர் சென்சார் டு டிடெக்ட் எலஃபண்ட் மூவ்மெண்ட் அண்ட் சென்ட் ரியல் டைம் அலர்ட்ஸ் டு ட்ரெயின் டிரைவர்ஸ். அதாவது இந்த ஆப்டிகல் சென்சார் ஃபைபர் சென்சார் மூலமா எலஃபண்டோட மூவ்மெண்ட் தெரிஞ்சது அப்படின்னா, ரியல் டைமா ட்ரெயின்ல இருக்க ட்ரெயின்ல இருக்கவங்களுக்கு அலர்ட்ஸ் வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட பைலட் ஃபேஸ் பாத்தீங்க, பைலட் ஃபேஸ்னா எங்கே கொண்டு வந்திருக்காங்க இப்போ அப்படின்னா, கவர்ஸ் 64 கிலோமீட்டர் ஆஃப் எலஃபண்ட் காரிடார். எலிஃபண்ட் காரிடார்னா ஒண்ணும் இல்ல. எலிஃபண்ட் நடமாடுற இடம் அதான். அந்த இடத்துல வந்து 64 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. பிளஸ் 4 டிவிஷன்ஸ்ல 141 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் பிளாக் செக்ஷன் வந்து இந்த இன்ட்ரூஷன் டிடக்ஷன் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அதான் பைலட் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னா, எப்போ கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷனை எப்போ கம்ப்ளீட் பண்றாங்கன்னா, பை ஏப்ரல் 2026ல. மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 146.4 கிலோமீட்டர்ஸ். இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் வந்து எதுக்காக வந்து இது பண்ணாங்க, என்ன சென்சார் யூஸ் பண்றாங்க, இதோட பைலட் ஃபேஸ், இதோட வந்து எப்படி வந்து கம்ப்ளீட் பண்றாங்க ஃபுல்லா, இது எல்லா டீட்டெயிலுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து யுனைட்டட் நேஷன்ஸ் டே 2025. யுனைட்டட் நேஷன்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்றாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் அக்டோபர் 24. ஃபவுண்ட் எப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த யுனைட்டட் நேஷன்ஸ் அப்படின்னா 1945ல. இப்போ வந்து இந்த 2025ல 80th ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்றாங்க இந்த யுனைட்டட் நேஷன்ஸ் வந்து. யுனைட்டட் நேஷன்ஸோட எய்ம் என்ன அப்படின்னா ப்ரமோட் குளோபல் கோஆபரேஷன் அண்ட் ஸ்ப்ரெட் அவேர்னஸ் ஆஃப் யூஎன் கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். யூஎன் கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ப்ரமோட் பண்றதுக்காக அதுதான் வந்து இவங்களோட எய்ம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யுனைடெட் நேஷனோட எய்ம். தீம் ஃபார் 2025 என்ன அப்படின்னா பில்டிங் ஒரு ஃபியூச்சர் டுகெதர். இந்த பாயிண்ட் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எப்போ ஃபவுண்டட் இயர், டேட் இது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாவிக், இந்தியாஸ் இண்டிஜினஸ் நேவிகேஷன் சிஸ்டம். இந்தியாஸ் இண்டிஜினஸ் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்னா இவங்களே உள்நாட்டிலே தயாரிச்சது. இண்டிஜினஸ்னா உள்நாட்டிலே வந்து தயாரிச்சதுன்னு சொல்லலாம். சாரி, உள்நாட்டிலே தயாரிச்ச நேவிகேஷன் சிஸ்டம்னு சொல்லலாம். நேவிகேஷன் சிஸ்டம்னு ஒண்ணும் இல்ல. இந்த பாத்த ட்ராக் பண்ணுவாங்கல்ல. என்ன சொல்றது? இப்போ வந்து சேட்டலைட்ஸ்லாம் எங்கெங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, அந்த மாரி ட்ராக் பண்ணுவாங்கல்ல. அதுதான் வந்து நேவிகேஷன் சிஸ்டம்னு சொல்றாங்க. இந்த நாவிக்க டெவலப் பண்ணது யாருன்னா ஐஎஸ்ஆர்ஓ. இது மொத்தம் 2 சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது இந்த நாவிக் வந்து. ஒண்ணு வந்து எஸ்பிஎஸ், இன்னொன்னு வந்து ஆர்எஸ். எஸ்பிஎஸ்னா சிவிலியன் சர்வீஸ், மக்களுக்காக வந்து பயன்படுது. ஆர்எஸ் அப்படின்னா மிலிட்டரி சர்வீஸ். அம் எஸ்பிஎஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பொசிஷனிங் சிஸ்டம். ஆர்எஸ் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் சர்வீஸ். ஆம், ஆம். அதுதான். ஆர்எஸ் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் சர்வீஸ். எஸ்பிஎஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பொசிஷனிங் சர்வீஸ். ஆ இது வந்து இந்த நாவிக் வந்து ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்றாங்க. நாவிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, மொத்தம் 3 பேண்ட்ஸ்ல ஒண்ணு L1, L5 அண்ட் S5 சாரி S பேண்ட்ஸ்ல வந்து ஒர்க் ஆகுது. வித் 1.5 மீட்டர் அக்யூரசி அண்ட் 15 நானோ செகண்ட்ஸ் டைம் ப்ரிசிஷன்ல வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேண்ட்ஸ்னா அலைவரிசைன்னு சொல்லலாம். இதுல எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு சயின்ஸ் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேம்பெயின் 5.0. இத வந்து லான்ச் பண்ணது யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் டிஏஆர்டி. டிஏஆர்டிஜி அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ். என்ன இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் 5.0 எய்ம் என்ன அப்படின்னா ப்ரமோட் கிளென்லினஸ் அண்ட் ரெடியூஸ் ஃபைல் பெண்டன்சி இன் ஆஃபீஸஸ். அதாவது இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்குல்ல, அதுல வந்து கிளென்லினஸ் ப்ரமோட் பண்றது தான் இவங்களோட எய்ம். ஸ்பெஷல் கேம்பெயின் 5.0 எய்ம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எவ்வளவு சைட்ஸ் கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னா 4.95 லேக் சைட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க as of 2025 அக்டோபர் 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் கேம்பெயின் 5.0 எய்ம் என்ன, இது லான்ச் பண்ணது யாரு, எவ்வளவு சைட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். which department is the nodal agency for special campaign 5.0? இது இதுக்கு வந்து நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து the ONBLS portal ensures traceability mainly for which substances? இந்த 2 கொஸ்டினுக்கு நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா யூடியூப்ல போஸ்ட்ல வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. Stay consistent and stay confident.